மணிரத்னம் பொதுவா மணிரத்னம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 விஷயம் வந்து ஸ்பெசிஃபிக்கா தெரியும். ஒண்ணு வந்து சாங்ஸ், இன்னொன்னு வந்து விஷுவல்ஸ். ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோல நம்ம பேச போறது சாங். அந்த சாங்ஸ்லயும் நம்ம குறிப்பிட்ட ஒரு விஷயம் பேச போகுதுன்னா, மணிரத்னம் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மேக்ஸிமம் லவ் சாங்ஸ் அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்கும். ஆனா நான் நோட் பண்ணது அவர் வைப் சாங் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அதை நம்ம பேசலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது வைப் ஆஃப் மணிரத்னம். எனக்கு ஆடலாம் வராது, மைண்ட்ல வரதா அப்படி சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் சாங் வந்து ராஜா ராஜாதி ராஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, அக்னி நட்சத்திரம்ல ஒரு பாட்டு இருக்கும். ஸ்டார்ட் பீட்ல இருந்து எண்டு பீட் வரைக்குமே வேற லெவல் வைப்ல இருக்கும். ஒரே பீட் இருக்கும், அதுவும் ஒரு மாதிரி வேற லெவல்ல இருக்கும். அதுக்கடுத்து வந்து மௌனராகத்துல ஒரு பாட்டு இருக்கும், பன்னி விழுங்கிறவன்னு சொல்லிட்டு ஒரு சாங். அது வந்து ஒரு மாதிரி ரொமான்டிக் வைப்னு வச்சுக்கங்களேன். அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து நாயகன் படத்துல ஒரு பாட்டு இருக்கும். மோஸ்ட் ஃபேவரட் இப்போ வரைக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு நிலாது வானத்து மேலன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த சாங் பிளேஸ்மெண்ட் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். அவங்க திருடுறதுக்கு அந்த அப்ப இருக்க பீரியட் வரைக்கும் திருடுறதுக்கு ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுவாங்க. ஆனா அப்போ சாங் பிளேஸ்மெண்ட் வைக்கிறது ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. அதுவும் ஒரு விஷயம் கொள்ளடிக்கிறது அந்த சம்திங் அந்த மாதிரி ஏதோ போவாரு. அந்த இடத்துல ஒரு பொண்ணை கூப்பிட்டு கடல்ல ஒரு சாங்கு, அதுவும் ஒரு இந்த மாதிரி ஒரு வைப்பான சாங் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும். விஷுவலாகவும் வேற லெவலில் இருக்கும் இந்த சாங். பர்சனல் ஃபேவரட்ன்றதாக சொல்றாங்க மூவிதான். அதுக்கப்புறம் அதே படத்துல அந்திமழை வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செலிப்ரேஷன் சாங் ஒன்று இருக்கும். அது கேட்டா கூட ஒரு மாதிரி வைப்பா தான் இருக்கும். மேக்ஸிமம் தெரியாது, ஒரு மாதிரி ஹோலி பண்டிகை எல்லாம் கொண்டாடுற மாதிரி இருக்கும். அதுவும் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது தளபதி படத்துல தளபதி படத்துல வந்து ஒரு 2 பாட்டு வைப்பா இருக்கும். இன்னொன்று வந்து ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் சாங். அதை நம்ம வைப்ல சேர்க்க முடியாது. அதான் ராக்கம் மாசம் தான். உங்களுக்கு வைப்பா இருந்துச்சுன்னா அது வைப்பை சேர்த்துக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கடுத்தது வந்து மார்கரிட்டான்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு நான் போன ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன். போகிக்கு ஒரு பாட்டு போடுறோம், வைப்பாவே இருக்கும், அதுவும் வேற லெவல்ல. அதுக்கப்புறம் அந்த காப்பி குயில்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அதுவும் சொல்லியிருப்போம் போன வீடியோல. அதுவும் ஒரு மாதிரி வைப்பா தான் இருக்கும். அதுக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து காம்போ ஆஃப் இளையராஜால இந்த வைப் அப்படின்னு சொல்லி இவரு ரஹ்மான் கூட போகும்போது அது ஒரு மாதிரி வேற லெவல் வைப்பாக இருந்துச்சு எனக்கு. ஸ்பெஷலா இந்த நிலாத வானத்துக்கு மேல தவிர்த்துட்டு எனக்கு ரஹ்மான் வைப் சாங் இவங்க சேர்ந்து பண்ணது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல வந்து ஃபர்ஸ்ட் சாங் வந்து ஈரோடு படத்துல ஒரு சாங் இருக்கும், நல்லோம் ஸ்டைல் எதிர்கட்சின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு செம்மையா இருக்கும். அந்த பாட்டு அதுவும் விஷுவலாகவும் சூப்பராக இருக்கும், ஸ்டேஜ் ஷோ மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க, அதுவும் சூப்பரா இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாம்பாய் படத்துல ஒரு பாட்டு இருக்கும், சாரி பம்பாய், இப்படியே ஒரு பம்பாயோ பாம்பேயோ ஏதோ ஒண்ணு, அது ஒரு சாங் இருக்கும். அந்த அரபிக் கடலோரம்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும். அந்த பாட்டு வீடியோ மேக்ஸிமம் தனியாக இருந்தால் பார்க்காதீங்க, ஆடியோ கேளுங்க, அதுவும் சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். சூப்பர் பாட்டு, அந்த பாட்டும் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா உயிரே படத்துல தையத்தை, அது மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியும். அது வந்து எப்படின்னா நிலாது வானத்து மேல விட அப்டேட் வெர்ஷன் தான் இருக்கும். அங்க கப்பலு கடலு, இங்க ட்ரெயின் கொத்தவழி பாருங்க, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். மற்றபடி பைப்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், சூப்பரா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு என் கண்பட்டு அந்த மாதிரி தோணுச்சு, உங்களுக்கு எப்படின்னு தெரியல, தப்பா இருந்தாலும் சாரி. அந்த மாதிரி ஒரு சாங்கு தைய தைய தையா, அது மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வைப்லாம் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த பாட்டுல வந்து ஷாருக் ஆடுறது ஒரு மாதிரி நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். அந்த டான்ஸ் ஆடுற பொண்ணு பார்க்குறதா இல்லை ஷாருக் கானை பார்க்குறதா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் வரும், சூப்பரா இருக்கும் அந்த பாட்டு. அதுக்கு அடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இவங்க பண்ணதுலேயே பெஸ்ட் வைப் சாங் ஒரு 3-4 இருக்கு. அதுல ஒண்ணுதான் இருக்கு, ஆயிரத்துல யாக்கை தீரின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கு. அதெல்லாம் இதான் நான் ராஜா ராஜாதி ராஜா ஸ்டார்ட் பீட்ல இருந்து எட்டு ஒரே பீட் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஸ்டார்ட்ல இருந்து இது வரைக்கும் ஒரே வைப்பு தான், வேற லெவலில் இருக்கும். அதே மாதிரி சாங் பிளேஸ் பண்ணி பாருங்க, இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஒரு ஒரு ஹீரோ ஒரு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றாங்க பப்புல ஒரு வைப்பான சாங். இப்ப வரைக்குமே ஒரு பப்பு வைப் சாங்கு ஒரு டெஃபினிஷன் தான் எனக்கு இந்த வேற லெவல்ல இருக்கும். நடுவுல லாஸ்ட்ல சொரலாம் நம்புற, அதெல்லாம் சான்ஸ் வேற லெவல்ல இருக்கும். அதுக்கப்புறம் திருவிழான்னு சொல்லிட்டு ஒரு படம், அதுல பிரசாந்த் வச்சிருப்பாரு, டாப் ஸ்டார் பிரசாந்த் வச்சிருப்பாரு. அதுல வந்து கொஞ்சம் நிகழ்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், சூப்பரா இருக்கும், வேற லெவலா இருக்கும் அந்த பாட்டும். அந்த பாட்டு வீடியோ நம்ம பார்த்து படமும் பார்த்தாலும் வீடியோ பார்த்தாலும் 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ராசாத்தின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், அதுக்கப்புறம் இது அது வைப்ல வராது, பிடிக்கும்னு சொல்றேன். அதுக்கடுத்தது வந்து இந்த கொஞ்சம் நிலவு, இது வரைக்குமே வீடியோ பார்த்தது இல்லை, ஹெட்ஃபோன்ல தான் கேட்டிருக்கேன், காதுல ஆடியோவா தான் கேட்டிருக்கேன். உண்மையிலே சூப்பரா இருக்கும், வேற லெவலில் இருக்கும் அந்த பாட்டு. கொஞ்சம் நிலவு கூட அதோட சண்டலேகா அப்படின்னு வேற லெவலில் இருக்கும் அதெல்லாம். அதுக்கு போய் நீங்க ஸ்ட்ரைட்டா ஞாபகம் வந்து ராவணன் தான். எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர் வைபான சாங் எல்லாமே ராவணன் இருக்கும். ஒரு சிலர் இது சாங் தவிர்த்து அதுவும் லவ் சாங் அதுவும் வைபாவே எடுத்துக்கலாம். ஆனா அது எப்படி எனக்கு ஒரு ஆல்பமாவே ஒரு வைப் கொடுத்ததுன்னு பார்த்தா மணிரத்னம்
ஏஆர் ரஹ்மான் காம்போ மணிரத்னம் படத்துல இப்படி ஒரு சாங்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ராம்நிலை அப்புறமே சூப்பரா இருக்கும், வைப்பாவும் இருக்கும். வீரான்னு சொல்லிட்டு டைட்டில் வீடியோ ஒன்று இருக்கும், அது வேற லெவலில் இருக்கும். வீரா 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 அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரா இருக்கும், அந்த பாட்டு இருக்கும். அதுக்கு அடுத்தது வந்து இதுதான் ஒரு ஒரு போன வருஷம் அந்த ஒரு 2 வருஷம் முன்னாடிலாம் இந்த சாங் இன்ஸ்டா ரீல்லையும் டிக்டாக்லயும் ரொம்ப ஃபேமஸா போயிடுச்சுல. எங்க காத்து அவையும் ஓடுவானுங்க நினைவு பண்ணிருப்பான். எங்க காத்து நீ கூப்பிட்டா வாசம் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நினைவு பண்ணிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா அதை பார்த்து இந்த பாட்டு புரியாம போயிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். ஆனா எப்போ இந்த தனியா கேட்ட சூப்பரா இருக்கும். இவங்களாம் பண்ண அட்டோட நான் தாங்கவே முடியாது. இப்போ யோசிச்சு பார்த்தா இப்போ அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி இந்த தொல்லை தாங்க முடியல அந்த மாதிரி தான் இருக்கும். கோடு போட்டாரு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், அதே ராவணன்ல. அதான் நான் ஆல்ரெடி இவ்வளோ ரொம்ப பிரீஃபா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். அந்த பாட்டு தான், அதுவும் வைப்பு தான், வைப்பு வேற லெவலில் வைப்பா. ஆக்சுவலா கோடு போட்டோன்றதால அது ஒரு சூப்பர் பாட்டு ஒன்று இருக்கும் ராவணன்ல. கெடாக்கரின்னு சொல்லிட்டு ஒரு சாங்குன்னு சொல்ல முடியாது, ஒரு வாத்தி கம்மி ஃபிளேவர்ல இருக்கும்னு வச்சுக்கீங்களேன். ஓகே, வாத்தி கம்மி இதுக்கப்புறம் தான் வச்சா இல்லை ரிமைண்ட் பண்ணுறதுக்கு சொல்றேன். அந்த ஃபிளேவர்ல தான் இருக்கும். லிரிக் கொஞ்சம் கம்மியா இருக்கும், ஃபுல்லா பிஜிஎம் அந்த மாதிரி தான் இருக்கும். வேற லெவல்ல இருந்து எனக்கு தெரிஞ்சு ராவணன்ல பெஸ்ட் சாங்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு கெடாக்கரி தான். பிஜிஎம்லாம் வேற லெவல்லே இருக்கும். இது ஒரு சாங். அதுக்கப்புறம் அவங்களோட வைப் சாங்னு பார்த்தா சரக்கு வண்டியிலன்னு சொல்லிட்டு இந்த காட்டு வெளியிலே, அதுல அழகிய கூட வைப்பிட்டு கைண்ட் ஆஃப் சாங் தான், அது லவ்ல நான் சேர்த்துறேன். ஓகேவா? ஸோ சரக்கு வண்டியில்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஓலி சாங், அதே ஓலி செட்டப்பு. ஆனா அது வந்து ஒரு மாதிரி பேபி ஷவர் ப்ரோக்ராம் மாதிரி தான் இருக்கும். சரக்கு வண்டியில் அதுவும் ஒரு மாதிரி இன்ஸ்டன்ட் வைப்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் லைன் கேட்ட உடனே ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அந்த பாட்டு கேட்கும்போது அப்படி அந்த டிவியில அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போடுறாங்க, அப்போ பார்த்தது. அது கேட்ட உடனே அந்த ஃபர்ஸ்ட் லைனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு சரக்கு வண்டியில. அதுக்கு அடுத்தது வைப்ஸ் பண்ணியிருக்காங்க. பொன்னியின் செல்வன்ல ஒரு பாட்டு இருக்கும். ஆக்சுவலா அதுலயும் வைப் ஒரு 3 பாட்டு வைப் சூப்பரா இருக்கும். ஃபர்ஸ்ட் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ராட்சச மாமி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரஹ்மான் ஸ்ரேயா கோஷல் காம்போனாலே ஒரு மெலடி அந்த மாதிரி தான் இருக்கும். மேக்ஸிமம் மெலடி சாங் இல்லை லவ் சாங் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. ராட்சச மாமனை வந்து ஒரு மாதிரி ரொம்ப வைப்பாகவும் இருக்கும், சூப்பராக இருக்கும், விஷுவலாகவும் சூப்பராக இருக்கும். அந்த பாட்டு பிடிக்கும். அதுக்கப்புறம் தேவலால நாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செட்டப்ல அதுவும் ஒரு மாதிரி வைப்பா இருக்கும். அது விஷுவலோட பார்த்தா ஒரு மெலடி சூப்பரா இருக்கும். நீங்க ஆடியோ இல்லாம விஷுவலோட பார்த்தா சூப்பரா இருக்கும். மணிரத்னம் பாட்டு எல்லாமே மேக்ஸிமம் இப்படிதான். நீங்க காதுல கேட்கும் போது ஒரு மாதிரி இருக்கும், பார்த்து கேட்கும் போது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். காதுல கேட்குதுன்னு சொல்றது ஆடியோ, தப்பா நினைச்சிக்காதீங்க. ஆடியோவா கேட்கும்போது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கும். நீங்க விஷுவலோட பார்க்கும்போது இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து ஓகே கம்பெனியில் ஒரு பாட்டு இருக்கும், மென்டல் மென்டல்னு சொல்லிட்டு. அது ஒரு கைண்ட் ஆஃப் வைப் சாங் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு அடுத்தது பொன்னியின் செல்வன் 2ல என்னாச்சாரு வீரா ராஜ வீரா அதெல்லாம் வைப் வராது, அதெல்லாம் வராது. அதுக்கப்புறமா இப்போ கமல் பிரம்ம போய் ஒரு படம் பண்றாரு. அதுல நிலாது வானத்துக்கு வேற மாதிரி ஒரு பாட்டு, நிலாது வானத்துக்கு வேறன்னு சொன்னோடனே எனக்கு ஒரு ஞாபகம் டக்குனு இப்போ வருது. சரி, கலைஞர் டிவில ஒரு வாட்டி நாயகன்னு சொல்லிட்டு இந்த நம்ம இந்த டிஷ்ஷெல்லாம் ஒன்று இருக்கும்ல, சேனல் மாற்றும் போதே கீழே போயிடும். சரி நாயகன்னு சொன்னாலும் அப்பெல்லாம் தெரியாது எந்த டிவில எது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அது ரைட்ஸ் வாங்கிக்கிறாங்களா அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. நாயகன் சொன்னாலும் ஓகே கமெண்ட் படம் வந்தாலும் பார்க்கணும் ஆசை. அப்போ பார்க்கறது சின்ன வயசுலன்னு சொல்லிட்டு ஒரு 9th 10th இருப்பேன் நினைக்கிறேன். அந்த டைம் சரி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி உட்காந்துருக்கும் போது சரி நாயகன் பேர் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உட்காந்து குத்தம். ஏன் ராசி நான் உட்காரும் போது அதுல அவர் பேர் என்னன்னு தெரியல, நாயகன் இன்னொருத்தர் வச்சிருப்பேன். இந்த எல்கேஜி படத்துல வில்லனா வருவார்ல, அவர் ஹீரோவா நடிச்சிருப்பாரு. அது ஒரு நாயகன் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கலான்னு தெரியல. அது உட்காந்து வந்து சரின்னு சொல்லிட்டு ஒரு பப்பு செட்டப்லாம் இருந்துச்சு. சரி ஏதோ பார்க்கலான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது இந்த நிலாது வானத்து மேலே ஒரு ரீமிக்ஸ் ஒன்று பண்ணியிருப்பாங்க. அட பாவீங்களா, இப்போ யோசிச்சு பார்த்தா அது எப்படி இருக்குன்னு தெரியல. அந்த மாதிரி ஒரு மொமெண்ட் தான். ஆனா அப்போவே அது வெயிட் பண்ணேன், அதுதான் உங்க ஒரிஜினல் பாட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு இந்த பாட்டு கேட்டு அட பாவீங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சு. ஸோ இதுதான் என்னோட வைப் ஆஃப் மணிரத்னமோட லிஸ்ட். எனக்கு பிடிச்ச லிஸ்ட், எனக்கு ஏதோ தெரிஞ்ச லிஸ்ட். நான் என்ன மிஸ் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சூப்பரான பாட்டு இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிடிக்கல கமெண்ட் நிறுத்திட்டு பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது.